ரிசார்ட் வெப் சீரிஸில் எபிசோட் 13 போட்டுட்டாங்க. ஸோ ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த எபிசோட். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த கேஸ் செக் பண்ணுவாங்கள்ல, அவங்க கிட்ட போய்ட்டு வெற்றி பேசுகிறாரு. இனி எவ்வளோ நேரத்தில் இதை சரி பண்ண முடியும்னு டேரெக்டாகவே அந்த இடத்த போய் பார்த்துட்டு கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இது இன்னும் 3 to 4 hours ஆகும்ப்பா, அதுக்கு முன்னாடி சரி பண்ண முடியாது. இது வந்து இன்டர்னல் லீக்கேஜ் கிடையாது, கண்டிப்பாக வெளியிலேருந்து கல்லை போட்டு பயங்கரமாக உடச்சிருக்காங்க. பட் இதை நீ ஃபோக்கஸ் பண்ணேன்னா நீ வந்து உன்னோட இதை லூஸ் பண்ணிடுவேன், நீ உன்னோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னு அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. இவரும் சரி நீங்கள் வந்துடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் வந்து கேட்குறாரு, வெற்றி இன்னும் 45 மினிட்ஸ் தான் இருக்குது, உங்ககிட்ட என்ன பிளான் இருக்குது அப்படின்ன உடனே, இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. உடனே ஜான் வந்து பயங்கரமாக கோவப்பட்டுட்டு கத்துறாரு. இவங்கெல்லாம் வந்து என்ன சும்மா கேன்டீனில் ஒர்க் பண்ணுறவங்க நினச்சியா, இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஷெஃப், இவங்கள போய்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ண சொல்கிற, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்பட்ட உடனே அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, நான் தானே இன்றைக்கி ஷெஃப், அதனால தான் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வராரு. பட் மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியே வந்து என்னென்னா பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, ஹே நான் உங்ககிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வர சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டி அப்போ எப்படிடா சமைப்ப அப்படின்னோடனே, சரி இன்றைக்கி வெற்றி வந்து ஒரு புது வரலாறு படைக்கிறேன், நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பெல்லாம் வச்சு ஒரு பெரிய டவரா வச்சு சூப்பராக ஒரு பிரியாணி பண்ணுறாரு. அந்த பிரியாணி பண்ணும்போது எல்லா ஷெஃபும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனியன் கட் பண்ணி டொமேட்டோ கட் பண்ணின்னு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் பிரியாணி பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாங்க. ஈவன் ஃபாரினர்ஸ் கூட அவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணி அந்த பிரியாணி சாப்பிட்றாங்க. பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஜீரக சம்பாவில் பண்ணியிருக்காங்க. ஈவன் மற்ற ஷெஃபெல்லாம் கூட பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க, இவ்வளோ டேஸ்டியாக ஒரு பிரியாணி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரியாணியை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஷெஃப் ஜான் வந்து நெடுமாறனை பார்க்க போகிறாரு. போயிட்டு அங்கே கொடுத்துட்டு, இந்த பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஆகணும் சார், நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணால் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிவிட்டு பையன் பிச்சு உதறிட்டான், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான், இது நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், பிரியாணி இஸ் அன் எமோஷன் சார் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு நெடுமாறன் செம்ம கடுப்பாயிட்டு இருக்காரு. அப்போ உடனே கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு, நீங்கள் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொன்ன உடனே நெடுமாறன் செம்மையாக காண்டாகி கத்திடுறாரு. கத்தினோடனே ஜான் வந்துட்டு, இல்லை சார் உங்கள் லெவலுக்கு வர முடியுமா, இந்த பிரியாணிலாம் ஒரு பிரியாணியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா நெடுமாறனை ஒர்க் பார்த்துட்ருக்காரு. பட் அந்த பிரியாணி ஸ்மெல் அவரை இழுக்குது. உடனே அந்த பிரியாணி எடுத்து அப்படி லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு ஷாக். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா கஞ்சா கருப்பு, அவங்க அப்பா இந்த சென்ஸ் வெற்றியோட அப்பா கஞ்சா கருப்பு பண்ண அதே பிரியாணியோட ஃப்ளேவர் அண்ட் அரோமா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு அவர் அப்படியே ஷாக் ஆகி பார்த்து ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் ஹாப்பியாக ஃபோன் பேசுகிறாரு. நான் இன்றைக்கி சாப்பிடணுன்னே அவசியம் இல்லைம்மா, ஏன்னா ஏன் சாப்பாடை இன்றைக்கி மொத்த ரெசார்ட்டில் எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க, என் மனசு அவ்வளோ தூரம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்புறமா இங்கே வெளியில் வந்துட்டு பாண்டியும் வெற்றியும் பேசுகிறாங்க. அப்போ பாண்டி வந்து வெற்றி கிட்ட சொல்கிறாரு, நீ டின்னர் மட்டும் தானடா, நீ பிச்சு உதறிடுவ, நீ சூப்பராக பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி சொல்கிறாரு, இல்லை அது எல்லாமே கான்டினென்டல், எனக்கு எல்லாமே மறந்துடுச்சுடா, ரொம்ப கஷ்டம்டா மொத்த இதுக்கும் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டி வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு, உனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுடா, நீ நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாரு. வெற்றியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே வராரு. அப்போ அந்த டைமில் ஐஷு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி போகிறாங்க. அப்போ வந்து விக்கியும் வேணியும் கூப்பிடுறாங்க, நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னோடனே ஐஷு, ஆமாம் அவன் ஷெஃப் தானே, இன்றைக்கி என்ன இருந்தாலும் ஒரு ஷெஃபுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவனுக்கு கொடுத்தா ஆகணும் அப்படின்னோடனே, அவனால தான் நீங்கள் 2 பேரும் ஒரு வாரம் குப்பை பொறுக்கிறீங்க, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு விக்கி சொல்கிறாரு. உடனே ஐஷு வந்துட்டு, இல்லை அதெல்லாம் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே, நீ ஹெல்ப் பண்ணேன்னா நீ பாடுற விஷயத்த நான் வந்து நெடுமாறன் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐஷுக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஐஷு பயந்துடுறாங்க. ஸோ ஐஷுவும் ஹெல்ப் பண்ணாதனால ஃபுல்லாக கான்டினென்டல் டிஷ் ப்ராக்டிக்கலாக ஒருத்தரால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம், தெரியாத ஒரு சமையலை வந்துட்டு எத்தனை பேர்த்து வந்து பண்ணும்போது நிஜமாக கஷ்டப்படுவாங்க. ஸோ வெற்றி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடுறாரு. அவர் வந்து கிச்சன் வந்து ஃபுல் மெஸ் ஆகிடுது. நிறைய கெஸ்ட் வந்து லீவ் பண்ணிடுறாங்க ஹங்க்ரியாக. இதனால் வந்துட்டு ஷெஃப் ஜான் என்ன பண்ணுறாருன்னா, நேராக நெடுமாறனோட ரூமுக்கு வந்துட்டு கிச்சன் வந்து கம்ப்ளீட் பிரேக் டவுன் அப்படின்னு சொன்னோன்னே நெடுமாறனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நேராக உள்ளே வராரு. உள்ளே வந்து இப்படி மெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இது என்ன கிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் கேட்குறாரு. கேட்டுட்டு வெற்றியை அவ்வளோ கேவலமாக திட்டி வெளியே அனுப்பிச்சிடுறாரு. வெற்றி ரொம்ப சேடாக போகிறாரு. வெற்றி போகிறத பார்த்து யார் 2 பேர் அப்செட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூ ஷெஃப் சிவா, ஒரு சின்ன பையன் எல்லாம் ஹெல்ப் பண்ணால அந்த பையனும் ஐஷு அந்த ஹீரோயின், அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப கொஞ்சம் பாவமாக ஃபீல் பண்ணுறாங்க. மற்ற எல்லோரும் நல்லா ஹாப்பியாக தான் நிற்கிறாங்க. அப்போ வெளியே அனுப்பிட்டு என் கிச்சனை டாய்லெட் மாதிரி ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்யா வாங்கி கொடுத்த நைஃப் செட்டையும் தூக்கி வெளியில் எறிகிறாரு. ஏற்றிட்டு காற்றுல ஒரு கந்தல் துணி காஞ்சு ஆடுதுன்னா அது வந்து கொடி ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்புறம் அவர் ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசுவார்ல, அதே மாதிரி ஷெஃப் வெற்றியை வந்துட்டு பயங்கரமாக டீக்ரேட் பண்ணி பேசிட்டு ஜான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஜான் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு.
சொல்லும்போது வெற்றி வந்து ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்காரு. வெற்றியை வெளியில் பாண்டி கன்சோல் பண்ணுறாரு. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.